ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யா அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் பக்கம் 143. ஆவர்த்திஹி அசக்ருதுபதேசாத் லிங்காச்ச ஆத்ம இதி தூ உபகச்சந்தி கிராஹயந்தி ச ந பிரதீகே நகீசக பிரம்மதிருஷ்டிஹி உத்கர்ஷாத் ஆதித்யாதிமத்யஸ்ச அங்க உபபத்தேஹே ஆசினஹ சம்பவாத் தியானாச்ச அசலத்வம் ச அபேக்ஷ்ய ஸ்மரந்தி ச. ஓகே, ஸோ ஆசினா அதிகரணம். ஓகே, ஆசின அதிகரணம். ஸோ எப்படி போன சூத்திரத்தில் எப்படி உட்காரணும் சரீரத்தில் சொல்கிறாரு. அடுத்த சூத்திரத்தில் மனசை எப்படி கொண்டு வரணும். சஜாத்திய விருத்தி விஜாத்திய விருத்தி. சஜாத்திய விருத்தினா என்ன, விஜாத்திய விருத்தினா என்ன? சஜாத்திய விருத்தினா ஃபஸ்ட்டு விஜாத்திய விருத்தி எடுத்துப்பான். விஜாத்திய விருத்தினா என்ன அப்படின்னா என்ன? வேண்டாத விருத்தினா என்ன? நீக்க வேண்டிய விருத்தினா என்ன? சப்ஜெக்டே வரல. தட் இஸ் பாயிண்ட். அனாத்மா விருத்தியை அதை நீக்கிறது. இதை ஃபஸ்ட்டு கேட்ச் பண்ணிண்டா தான், விஜாதிய விருத்தி கரெக்டாக கேட்ச் பண்ணாதான் அதுக்கு அடுத்தது சஜாத்திய விருத்தியை கரெக்டாக சொல்ல முடியும். புரியுதா? வெறுமனை ஃபார்முலாவே நீக்க வேண்டியது, அபார்ஷன் பண்ண வேண்டியது, டெலீட் பண்ண வேண்டியது எதையா? புரியுதா? அனாத்மா விருத்தியெல்லாம் அது இல்லை அப்படின்னு புரிஞ்சிக்க வேண்டியது. புரியுதா? அது இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? அது இல்லை, அது இல்லை, அது இல்லை.
நான் வந்து மனுஷன் இல்லை, நான் மனுஷன் இல்லை அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்க வேணாம். நான் யாருன்னு சொல்லு. அதுக்கு பண்ணுறது சஜாத்திய விருத்தி. அதில் என்ன பண்ணணும்? அப்போது பிரம்ம பிரத்யேய, ஆத்ம பிரத்யேய, ஆத்ம விருத்தி, ஆவர்த்திகி. புரியுதா? ஆத்ம அபியாசகா, ஆத்மா கண்டினியூ ஆவர்த்திகி. ஓகே. அப்போ திருப்பி 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 என்ன பண்ணணும்? நீ அபியாசம் பண்ணணும். அபியாசேன அப்படி சொல்கிறார் இல்லையா? அந்த அபியாசத்தை பண்ணணும். ஓகே. ஸோ வைராக்கியம் என்ன? அப்போ அனாத்ம விருத்தி வைராக்கியம் இருக்கணும், ஆத்ம விருத்தியை அபியாசம் பண்ணணும். இந்த அனாத்ம விருத்தியோட போய் சண்டை போட்டுருக்கூடாது, எவனோட சண்டை போடக்கூடாது. ஏன்? டைம் இல்லை, நேரம் வேஸ்ட் ஆகுறது. புரியுதா? நீ வந்து நான் பண்ணினது கரெக்டுன்னு அப்படி சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணக்கூடாது வீட்டில். புரியுதா? சரிங்க, நீங்கள் சொன்னது தான் கரெக்டாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னா முடிஞ்சுது, சப்ஜெக்டும் முடிஞ்சுது. புரியுதா? இப்போ எதுக்கு ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பானே? ஆர்கியூமெண்ட் ப்ரொடியூஸ் ஹீட்டு. புரியுதா? விவாதம் பண்ணக்கூடாது. புரியுதா? நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் விசாரம் பண்ணணும். விவாதம் அதுக்கு நம்ம லைஃப் இருக்குப்பா, இருக்கிறதே கொஞ்சம் லைஃப் தான் இருக்கிறது நமக்கு. புரியுதா? இப்போ வந்து சேவிங் பண்ணுற மாதிரி அதை ஒரு நிமிஷத்தையும் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். புரியுதா? வேறு எதுக்கோ கண்டத்துக்கு போயிடக்கூடாது, அனாத்மா விருத்திக்கு போயிடக்கூடாது. ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்துவா ந கிஞ்சித் அப்பி சிந்தையேத், ந கிஞ்சித் அப்பி சிந்தையேத், ந கிஞ்சித் அப்பி சிந்தையேத். தியானம்னா என்னன்னு அப்படியே ஆத்ம தியானம், ஆத்ம விஷயத்தை கொண்டு வரணும். புரியுதா? பிரத்யே ஆத்ம பிரத்யே கொண்டு வரணும். புரியுதா? அந்த விஷயம் படித்த பாடலாம் இது சிந்தனை பண்ணக்கூடிய தியானம். புரியுறதா? அப்படி விருத்தியை டிரான்சாக்ஷன் பண்ணுறது மெடிடேஷன். அப்போது மெடிடேஷன்றது போராட்டம், குருட்சேத்திரமாக இருக்கும். புரியுதா? அந்த விருத்தி டாமினேட் பண்ணும், இந்த விருத்தியை நம்ம புஷ் பண்ணணும். அது நேச்சுரலாக வரும், இது நம்ம வந்து ப்ராக்டிஸ் பிரயத்தனம் பண்ணணும். புரியுதா? எவ்வளோ விருத்தி நான் நினைக்கிறேன், அனாத்மா விருத்தி நினைக்கிறேன், நான் வரணும்னு நான் வேண்டுறேன். அப்படிலாம் பிரார்த்தனை கூட பண்ணதில்லை. ஆனால் அது வந்து திறந்த வீட்டில் ஏதோ நுழையிற மாதிரி அது பாட்டு உள்ளே வந்து அது பாட்டு சில சமயம் வந்து இந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல அந்த படம்லாம். ஓகே. திருடன் உள்ளே வந்து அவன் வந்து கிச்சனில் வந்து எல்லாத்தையும் தர்பார் எல்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். புரியுதா? அப்புறம் ஹீரோ வந்து ஜெயிப்பான், காப்பாற்றுவான். புரியுதா? அந்த மாதிரி இவர் ஹீரோ பிரம்மன் ஆத்மா. புரியுதா? அது உள்ளர வரணும். அப்போ அனாத்மா தானாகவே விலகி போயிடும். ஸோ எப்போ வந்து சூரியன் வந்துட்டானோ இப்போ இருள் போயிடும், ஆட்டோமேட்டிக்கலாக போயிடும். இந்த மாதிரி நம்ம பாசிட்டிவாக வந்து யோசிக்கணும், அதையே சிந்திக்கணும். நெகட்டிவே திருப்பி 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 பண்ணி அதுக்கு வீரியம் கொடுத்துடக்கூடாது, பலத்தை கொடுக்கக்கூடாது. ஆவர்த்தி பண்ண பண்ண பலம் உண்டாக்கும். ஞாபகம் வச்சுக்கோ, எந்த ஒரு விஷயத்துக்கும் நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி. என்கிட்ட கொடுத்தான் ஒருத்தன், என்ன மீட்டர்? ஆக்சிமீட்டர். உங்களுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் இருக்கேன் ஏடா, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா உனக்கு? ஆக்சிமீட்டர் கொடுக்குறாரா? அதை பார்த்துட்டே இருந்தால் அது டக்கு டக்குன்னு அதை பார்த்தே இவனுக்கு இன்னும் எக்ஸஸாக ஆகிடும். ஆக்சிமீட்டர். அதுக்கு போய் பிராணாயம் பண்ணு. புரியுதா? அப்படி பிராணாயம் பண்ணின்று அதுக்கப்புறம் மரம் இருக்குது, மரத்தை சுற்றின்று அதுக்கு என்ன உண்டோ அது பண்ணு. ஆக்சிமீட்டரை போட்டுட்டேன் நான். ஆக்சிமீட்டர் அறிவு கேட்ட இது என்ன அறிவு இல்லாதவனுங்க இருக்கிறது. புரியுதா? ஆக்சிமீட்டரை சுற்றிட்டு இப்படி சுற்றிட்டே வருவான். ஒவ்வொரு தடவை இப்படி பார்த்துவான். ஓ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஃபோனில் வேறு. எனக்கு கொஞ்சம் 10% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஐயோ அதை கேட்டு அவ மூச்சாகி ஃபேமிலி திக்காக இருக்கும் இல்லையா? நம்ம என்ன தான் மாட்டு பொண்ணு திட்டினா கூட மாட்டு பொண்ணுக்கு இந்த ஆக்சியில் போட்டு எக்ஸ்ட்ரா நமக்கு இங்கே டிகிரி ஏறும். புரியுறதா? எல்லாம் ரொம்ப ப்ரீத் பண்ணு, பிராணாயம் பண்ணு. பிராணாயம் மாதிரி உலகத்தில் நமக்கு கிஃப்ட்டு வேறு எதுவுமே கிடையாது.
அற்புதமாக இருக்கு. நாடி சுத்தி பிராணாயம் போட்டுக்கிட்டே இருந்தேன்னா அப்படி ஒரு 500 ரூபாயை நீ அந்த டப்பாவில் போட்டுற மாதிரி நாடி சுத்தி பிராணாயம் ஒரு 5 பண்ணிட்டேன்னு வச்சுக்க 500 ரூபாய் இப்படி பண்ணு. ஒரு 5 தடவை பண்ணிட்டேன்னு 500 ரூபாய் போட்டுறேன்னா அந்த கூட உங்களுக்கு அந்த ரூம்லலாம் கூடெல்லாம் வச்சுருப்பாங்க பாரு, இப்படி தான் கூட ஃபுல்லாக 500 ரூபாய் இருக்கும். ஒரு மாதத்துக்குள்ளே எவ்வளோ வேலை இருக்குல்ல, இதை ஒரு 5 தடவை பண்ணு 500 ரூபா கணக்கு எழுது. 1 500 ரூபாய் 500 ரூபாய் எழுதாத, நிர்மலா சீதாராமன் வந்து பிடிச்சிடுவான். இதுக்கு ஜிடி இது கட்டினான்னு கேட்பேன். அதனால் அப்படிலாம் பண்ணிடக்கூடாது, ஆஃபீஸ் தன்மை பண்ணக்கூடாது. 1 2 3ன்னு போட்டு உனக்கு புரிஞ்சா போகிறோம். புரியுதா? இது வந்து ஆக்சிஜனை இன்க்ரீஸ் பண்ணும். பிராணாயனம் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பிராணனை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. எல்லா நெகட்டிவ் தாட்ஸும் போயிடும். ஒரு ஆளுக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னா என்ன அர்த்தம்? கார்பன் டை ஆக்சைடு நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். கண்ட கஸ்மாலம் இருக்குதுன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு பேர் தான் இது கரிமல வாயு. புரியுதா? டாக்ஸின்ஸ் ஸோ 0% ஆக்கணும். ஓகே, டீ டாக் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடும், 0க்கு கொண்டு வரணும். டாக்ஸினே இருக்கப்படாது. அப்பப்போ உனக்கு சோறு வருது இல்லையா, டயர்டாகிடுறல, அதெல்லாம் டாக்ஸின் தான். புரியுதா? ஏன் டாக்ஸின் இருக்கு? பிராணாயாமம் பண்ணுறதில்ல, உனக்கு व्यसனத்துக்குள்ளே காலம் போகிறது. அப்புறம் பிராணாயாமம் பண்ணுறதுக்கு அங்கே நேரத்தை கொடுக்குறது. அதுக்கு நீ கவலைப்படுறல்ல, அதில் ஒரு 5% எடுத்து பிராணாயாமம் பண்ணு. இன்னொருத்தர் திட்டுறல்ல, அதில் ஒரு 5%. இப்படி ஒன்றுத்துலேயும் 5% எடுத்துன்னா பிராணாயாமம் பண்ண வெரி யூஸ்ஃபுல்லாக. ஏன்னா எரியறத பிடுங்குனா கொதிக்கிறது அடங்கும். பாடிக்கும் மைண்டுக்கும் நடுவில் இருக்கிறது பிராணாயாமம். சில பேர் நடுவில் இருந்து உபத்திரம் பண்ணுவான். ஆனால் பிராணாயாமம் இருக்க நடுவில் இருந்து பாடியும் ஹெல்த் பண்ணும், மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணும். இந்த தியானத்துக்கு ரேண்டமாக போய் உட்காருவான், ஒன்றும் வராது. புரியுறதா? நான் வந்து இப்போ இந்த மெடிடேஷனுக்காகவே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். புரியுதா? அது மாதிரி உன் அக்கௌண்ட்டில் மெடிடேஷன் உபாசனை பண்ணுறதுக்கு எவ்வளோ எங்கே என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்றத ஒரு கூட்டி கணக்கு எல்லாம் போட்டுப்பாரு. உபாசனை முக்கியம். ஏன்னா இந்த அடுத்த சூத்திரத்தில் 9வது சூத்திரத்தில் அச்சலத்துவம் ச அபேட்சிய 4 சூத்திரத்தை படிப்படியாக சொல்கிறார். முதல்ல உட்காருன்னாரா, அப்புறம் வந்து மைண்டில் வந்து இந்த விருத்தி வேண்டாம் அந்த விருத்தியை வச்சுக்கோன்னு சொன்னாரா. இப்போ என்ன சொல்கிறாரு? எப்படி இருக்கணுமா நீ? அச்சலத்துவம், அசையாமல் ஆடாமல் இருக்கணும். ஆடாமல் அசையாமல் இருக்கணும். அச்சலத்துவம். சலத்துவம்னா நகர்றது, நகர்ந்துட்டே மெடிடேஷன்லாம் பண்ணக்கூடாதுன்றாரு. புரியுதா? ஒரே இடத்துல உட்காரு அப்படின்றார். இங்கே இது சனத்குமார் என்ன சொல்கிறாருன்னா, நாரதர்கிட்ட டேய் புத்தியை விட பலமானது எது அப்படின்னா தியானம். நாரத மகரிஷிக்கு உபதேசம் யார்? சனத்குமார்ஜி. அப்போ புத்தி இருக்கிறதே கஷ்டம் என்ன, அந்த புத்தியை விட பலமானது எது? தியானம். இப்போ தான் புரியுது ஏன் அவன் தியானம். நானும் எவ்வளோ தூரத்துக்கு ரிசர்ச் பண்ணேன். 20 மினிட்ஸ் நீ பண்ணிவிட்டு 48 நாள் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் 48 நாள் பண்ணால் உனக்கு 5 பவுன் கோல்டு ஸ்வர்ணம் தரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். யாருமே வந்து வாங்கிக்கவே இல்லை. புரியுறதா? அந்த மாதிரி ஏன் அப்படின்னா புத்தியை விட மேலானது இந்த தியானம். ஓகே, இப்போ நமக்கு சமாதானம் ஆயிடுச்சு. ரீசன் வந்து கரெக்டாக இருக்கிறது, அதனால தான் மெடிடேஷன் பண்ண முடியல. சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறேன்னா, ஆதிசங்கர பகவத் பாதால் சாஸ்திரங்கள் கூறுவதற்கு ஏற்ப சிந்தனையை மற்ற எண்ணங்களின் குறுக்கீடின்றி ஒரு தெய்வத்தின் மீது தொடர்ந்து செலுத்துவது தியானம். சாஸ்திரம் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். இது அந்த உபாசகரை வந்து இப்படி சொல்லிட்டு போனார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படி ஏதாவது சொன்னேன்னா நீ செஞ்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லாத தயவுசெய்து. அப்படிதான் நீ ஏதாவது பண்ணிக்கோ, நெகட்டிவாக இருக்கிற விஷயம்லாம் என்கிட்ட சொல்லாது. என்ன அந்த உபாசகர் சொன்னார்னா அந்த உபாசகர் சொன்னபடி செய்ய, ஏதாவது அதனுடைய பலன் வந்தால் அவர்கிட்டே போய் சொல்லு, என்கிட்ட வந்து சொல்லாத.
புரியுதா? நான் சொல்கிறது சாஸ்திர சம்பந்தமாக பிரமாண சம்பந்தமாக இருக்கிறது மாத்திரம் சங்கராச்சாரியர் இங்கே சொல்கிறார். அதில் இருக்கிற ஈஸ்வரனை நீ மெடிடேஷன் பண்ணு, தியானம் பண்ணு. அப்போ தியானத்துக்கு அத்தாரிட்டியாக இருக்க புத்த பகவான் வந்து எப்படி ஆகிட்டார்? அவரே சாமி ஆகிட்டார். தியானம் பண்ண 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 அவரே சுவாமி ஆகிட்டார். அவர் பேர்லேயே ஒரு மதம் உண்டாயிடுது. புரியுறதா? அது புத்தா. ஓகே. அப்போது இதில் இன்றைக்கி கூட புத்தர் கடைப்பிடிச்ச அந்த டிசிப்ளின் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொருத்தரும் எடுத்துக்க வேண்டியது. என் ரூமில் பார்த்தீங்கன்னா புத்தராக வச்சுருப்பேன். புரியுதா? சங்கரை வச்சுருப்பேன், புத்தரை வச்சுருப்பேன். புரியுதா? ஏன்னா நடுவில் விவேகானந்தர் இருக்கார். விவேகானந்தருக்கு புத்தரை பிடிக்கும். புரியுறதா? அவர் வந்து சின்ன வயசுலேயே மெடிடேஷன் பண்ணார். நம்ம விளையாடுவோம் இல்லையா, விளையாடுறதுல அவருக்கு விளையாட்டை வந்து தியானம் பண்ணலாம்டா அப்படி ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு போயிட்டார். புரியுதா? ஃப்ரெண்டு ரொம்ப நேரம் உட்கார முடியல. அப்படி கண்ணு பார்த்தா இவன் தியானத்தில் மூழ்கியே போயிட்டான், நரேந்திரன். புரியுதா? அதுவும் குப்பை போட்டுருக்குற மேலே இருக்கிற ரூமில் அங்கேருந்து ஒரு பாம்பு வந்துடுது, நெஜ பாம்பு. அப்படியே இருக்கு பாரு. இருக்குல்ல? இந்த பாம்புக்கே திடீர்னு இப்படி பயந்துட்டேன்னா நெஜ பாம்பு வரும். பாம்புடா பாம்புடா சொல்லிட்டு அவன் அந்த பையன் ஓடி போயிட்டான். புரியுதா? இந்த பாம்பு வந்ததை என்ன பண்ணுச்சு தெரியுமா? இவன் மேலே ஏறி அந்த பக்கம் இறங்கி அப்படி போயிடுச்சு. தெய்வீகமானவன் நரேந்திரா, தெய்வீகமானவன். நீ தெய்வீகமான இருந்தால் கூட இப்படி இப்படி ஏதாவது இப்போ இப்படி இருக்கார்ல, இப்படி இருந்தாருன்னா பாம்பு கடிச்சிடும். ஆடக்கூடாது. ஆடினா கடிச்சிடும் அது. புரியுறதா? ஆடாமல் இருந்ததுன்னா, இல்லைன்னா போராட்டத்தெல்லாம் குத்திகிட்டே போவோம். புரியுதா? ஆடாமல் அசையாமல் இருக்கணும் அந்த மாதிரி. புரியுதா? இந்த ஆள் அதுக்கெல்லாம் மீறினவர்னு வச்சுக்கோ, அப்படியே வாழை பிடிச்சி காலிங்க நர்த்தனம் பண்ணினார். இருக்கிற பாம்புலேயே விஷமான பால் அது மேலே பண்ணினார். அதனால தான் அவரை பிடிச்சிக்கணும் நாம். புரியுதா? பாம்பையே அடைக்கணும் அவர். புரியுதா? பாம்பை கண்டா படையே நடுங்கணுன்னா இவர் அது மேலே டான்ஸ் பண்ணினார். புரியுதா? அதனால் உனக்கு துன்பங்கள் வந்ததுன்னா அந்த துன்பத்து மேலே ஏறி நிற்கணும். நான் எப்படி இப்படி இப்போ உட்காந்துருக்கேன் பாரு, ஆடாமல் சிரித்தா கூட நான் லிமிட்டாக சிரிக்கணும். புரியுதா? இல்லைன்னா இங்கே ஒரு கண்ணாடி இருக்குது, உள்ளர போயிடுவேன். அம்மா பறந்தாம மாதிரி ஆடாமல் இருக்கணும். இப்படி பறந்தாம ஊந்துட்டான்னா பார்க்கடலில் விழுந்துருவான். இப்போ நான் எழுந்துக்கும் போது ஒரு தினசாக எழுந்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஓ சாமி இப்படி வயசாகிடுச்சா? அப்படி இல்லை. இதெல்லாம் இதை அமுத்தக்கூடாது. புரியுதா? அப்படியே ஸ்மூத்தாக வந்து ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணணும். புரியுதா? அப்படிலாம் பார்க்குறது தான் நல்லா இருக்குமே ஒழிய அதுக்குள்ளே ஆபத்தெல்லாம் இருக்கும். எப்போவுமே அழகாக இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்கும். எடுத்து சேர்த்து வச்சுருக்கான். புரியுதா? இதெல்லாம் நீ இப்போ சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு, சிதறி கிடக்கின்ற மன ஆற்றல்களை குவித்து ஒன்றுபடுத்துகின்ற ஆற்றல்கள் எதையும் எளிதில் சாதிக்க வல்லதாகிறது. புரியுதா? உன்னுடைய மனச்சிதறல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண. அந்த இந்த கண்ணாடி வச்சுருப்பாங்க இல்லையா, இந்த அப்படி பண்ணால் அங்கே இருக்கிற சூரியன் வந்து பேப்பரை வந்து கொளுத்தும். அந்த கண்ணாடிக்குள்ளற ஆமாம் அந்த கண்ணாடி வச்சுட்டு இப்போ அப்போல்லாம் நாங்கள் விளையாடுவோம். புரியுதா? பேப்பரெல்லாம் கொளுத்தின்னு இருப்போம். அதாவது அதில் என்ன கான்செப்டுன்னா, நெருப்பு குச்சி இல்லாமல் பேப்பரை கொளுத்துறது சூரிய ஒளியில். அதுவும் டைரெக்டாக சூரிய ஒளியிலேருந்து ஆதித்யன்லேருந்து இந்த பேப்பரை கொளுத்துறது எவ்வளோ பெரிய ஜாலியாக இருக்கும்னு. எல்லாமே பிருகத். புரியுதா? அப்போ புத்தியை விட பிருகத் எது? தியானம். புரியுதா? நீ தியானத்துக்கு குறி வச்சுன்னா புத்தி ஒர்க் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இதுலேருந்து மாற்றி போட்டு பாரு. நீ தியானத்தை கரெக்டாக குறி வச்சுன்னா புத்தி வந்து ஆக்டிவ் ஆகும், ஸ்டிமுலேட் ஆகும். புரியுதா? அதனால் இம்பார்ட்டன்ட். சனத்குமாரர் வந்து உபதேசிக்கிறார் நாரதருக்கு, புத்தியை விட மேலானது தியானம். வியாசர் வந்து 4:1-9
ஸ்ருதி வாக்கியம் சொல்கிறாரு. 4:1-10 வந்து ஸ்மிருதி வாக்கியம் சொல்கிறார். சாந்தோக்கியம் 7:6-1 மந்திரம் அதில் என்ன சொல்கிறது? தியானம் பாவா சித்தாத் பூயோ தியாதீவ பிருத்திவி. அதில் பியூட்டிஃபுல் மந்த்ரா இந்த மந்த்ரா 7:6-1 சாந்தோக்கியம். நாரத மகரிஷிக்கு உபதேசம் பண்ணுறது. நாரதரும் ரொம்ப பெரிய இடத்து பையன். புரியுதா? சனத்குமார் அதை விட பெரிய ஆள். புரியுதா? யார்? சனத்குமாரோடைய குரு யார்? விஸ்வாமித்திரரா? தட்சிணாமூர்த்தி. ஆள் பெரிய ஆள். புரியுதா? தட்சிணாமூர்த்தி அதுக்கு மேலே ஆள் சபாபதி கிடையாது. புரியுதா? அவர் வந்து அவர் ஒருத்தர் தான். அவர் பிராரத்தம் பாருங்களேன். அவர் இந்த மாதிரிலாம் டீச்சிங்லாம் 108 கேம்ப்பு, 107 கேம்ப்பு, 106 கேம்ப்பு இப்படிலாம் கெஞ்சல. அவர் அப்படி காட்டிட்டார். 4 பசங்களாம் வந்து டக்குன்னு புரிஞ்சிட்டானுங்க. அது போயிட்டு வா அப்படிலாம் இல்லை. அப்படின்னா அவங்களும் எழுந்து போயிட்டாங்க. முடிஞ்சு போச்சு, தியானம் முடிஞ்சு போச்சு. அது உபதேசம் முடிஞ்சு போயிடுச்சு. மௌன வியாக்கியா, மௌனத்தினால வியாக்கியானம் பண்ணுறாராம். என்ன கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்லு. புரியுதா? அதெல்லாம் நம்ம ஆளு கூட பண்ணுறாரு. அவருக்கு கிடைச்சிச்சு. எனக்கு கிருஷ்ணா எது வேணுமோ எது நிச்சயமோ அதை மாத்திரம் நீ எனக்கு சொல்லு அப்படின்னு. அவரும் அதை நம்பி கடகடன்னு 2வது அத்தியாயத்தை விட்டார். 3வது அத்தியாயத்தில் சார்ஜ் ஷீட் பண்ணான். பெரிய சார்ஜ் ஷீட்டு. நீ வந்து என்னை குழப்பிட்ட. நீ அடாப்பாய் குழப்பிட்டேனா? நான் ஒன்றுமே பாதிக்கலை. இந்த நான் ஒரு 20 வருஷமாக 25 வருஷமாக டீச் பண்ணுறேன்ல, பாதிக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு முன்னாடி ஒரு பிரமாணம் இருக்குது. அந்த ஆளுக்கு அத்தனை கஷ்டம்னா நம்ம மானிட ஜீவாத்மா, அது பரமாத்மா. அது பரமாத்மாக்கே இத்தனை கெடு வைக்கிறான்னா ஜீவாத்மா குருவுக்கு எப்படி வைப்பான்? புரியுதா? அதை புரிஞ்சுக்கிட்டேன் நான். அதனால் மைண்ட் காம். ஓகே. பிரதிபக்ஷ பாவனைன்னு இது பேர். புரியுதா? இது பதஞ்சலி சொல்கிறாரு, உனக்கு ஒரு கஷ்டம் வந்துன்னா ஆப்போசிட் ஒன்று பண்ணு. புரியுதா? ஸோ இதில் பிரமாணம் வந்து கிருஷ்ணர். எப்பேற்பட்ட ஒரு எல்லாருடைய சார்பாக வந்து அர்ஜுனன் போய் அந்த கிருஷ்ணர்கிட்ட இந்த ஞானத்தை கிடச்சிது அவனுக்கு. புரியுதா? அதில் இப்போ நம்மெல்லாம் வந்து அவனுக்கு 700 ஸ்லோகம்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 5000 வகுப்பு. இப்போ நம்ம போகிறதுக்குள்ளே இந்த பிரம்மசூத்திரம் வந்து அதுவே 400 வகுப்பு வந்துடுத்து. புரியுறதா? இதெல்லாம் சேர்த்தா ஒரு 5000 வகுப்பு கேட்குறேன். 5000 வகுப்பு உபதேசம் பண்ணி நீ என்ன பண்ணும்? அந்த இதில் ரிஷிகேஷில் வரும்போது என்ன சொன்னான்? மோக நஷ்டே அப்படின்னு சொல்லணும். மோக நஷ்டே சொன்னதான் உன்னை சென்னைக்கு அனுப்புவேன். எழுதி கூட ஒரு ஃபார்ம் கொடுப்பான். நான் மோக நஷ்டே அதனால் மோக நஷ்டே அப்படின்னு. இப்போ பிருத்திவி எப்படி தியானிக்கிறது? அந்த மாதிரி தியானம் இருக்கணும். அசலத்வம், அந்தரிக்ஷம், தியவ், ஆபகா, பர்வதா. இந்த நமக்கு இந்த சாந்தோக்கிய சீடியில் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் அந்த சீடி பழைய காலத்தில் கொடுத்த சீடி கவர் இருக்கும் முன்னாடி. அதில் கங்கை ஓடின்னு இருக்கும், கங்கைக்கு பின்னாடி இமயமலை இருக்கும். அப்படி புரியுதா? அந்த சீடியில் கிளாஸ் கேட்டிங்கன்னா அதில் மெடிடேஷன் இருக்கும். என்ன கைடட் மெடிடேஷன். புரியுறதா? டெய்லி ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு தான் கிளாஸே பண்ணுவோம். அதெல்லாம் ஒரு காலம் வந்து அப்போ அதில் லேபிள் வந்துடல, பியூட்டிஃபுல் லேபிள். அது எதுன்னா சாந்தோக்கிய 7:6-1 அந்த லேபிளோட மீனிங். புரியுதா? 6 மாதிரி, இந்த மலையை மாதிரி, பூமியை மாதிரி, பர்வதத்தை மாதிரி, அந்தரிக்ஷம் ஆகாசத்துக்கும் பூமிக்கு நடுவில் இருக்கிற வெளி, அதுக்கு பேர், அந்த வெளிக்கு பேர் அந்தரிக்ஷம். அப்படின்னா அது மாதிரி அதெல்லாம் எப்படி வந்து சலனம் இல்லாமல் போய்கொண்டு இருக்கிறதோ அந்த மாதிரி அச்சலத்துவம் இருக்கணும். இவர் மெடிடேஷன் எப்படி இருக்கணும்? பூமிக்கும் ஆகாசத்துக்குள்ள இடைவெளி மாதிரி, ஆகாச தியானிக்கிறது மாதிரி, நதிகள் தியானிப்பது போல, மலைகள் தியானிப்பது போல நீ பண்ணணும். அச்சலத்துவம் அபேட்சைய
பர்வதாகா மலை 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 மாதிரி அசையாதம் இருக்க மலைடா மலை இமய மலை புரியுதுதான். சும்மா திருவண்ணாமலை இல்லை, இது இமயமலை புரியுதா. இமயம் மாதிரி உயர்ந்திருக்கணும். ஓகே, அப்போ உபனிஷத் தொடர்ந்து தியானிப்பவர்களுடைய பெருமையெல்லாம் சொல்கிறது அது. ஓகே, இந்த தியானம் பண்ணுறவங்களுடைய பெருமையெல்லாம் சொல்லி தியானம் பண்ணாதவர்களுடைய சிறுமையை இதெல்லாம் சொல்கிறது. தியானம் பண்ணலைன்னா அவன் எப்படி இருப்பானா அதையும் சொல்லணும்ல. தியானம் பண்ணுறவனை பற்றி இவ்வளோ பெருமையாக சொல்லியாச்சு, தியானம் பண்ணாதவன் எப்படி இருப்பானா மனுஷானாம் மகத்தாம் பிராப்னுவந்தி. இந்த மனுஷன் தியானம் பண்ணினா மகத்தான பெருமை உடையவனாக இருப்பான் அப்படின்னு பெருமையோ சொல்கிறது. தியானம் பண்ணிட்டு உனக்கு வந்து மகத்துவம் வரணும்னா, பூதிக்கு வரணும்னா தியானம் பண்ணியானம்மா புரியுதா. அதில் தியானம் பண்ணணும் புரியுதா. சும்மா ஒன்றுமே பண்ண வேண்டாம் நீ. ஓகே, ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்காந்து சுவாமி ரூமுக்கிட்ட போயிட்டேன். இந்த பாராயணம் பண்ணுறல்ல, பாராயணத்தோட ஸ்லோகம் வந்து 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இன்னொரு 10 நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்து அப்படியே கிருஷ்ணரை தியானம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடு புரியுதா. தியானத்தோடு கனெக்ட் பண்ணிவிடு, பாராயணத்தை அப்படி பண்ணிட்டு பண்ணு. அத்தை உபாசனை செய்யாதவர்கள் மற்றவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களா நான் சொல்லலை, இப்போ சொல்ல என் மேலே கோபம் வரக்கூடாது. உபநிஷத் சொல்கிறது அல்பஹா அல்பாஹா கலகீனகா பிசினகா உபவாதினகா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வேர்டெல்லாம். ஏன் இவன் இப்படி இருக்கான்றது இப்போ தான் புரிஞ்சது. மெடிடேஷன் பண்ணலை, தியானம் பண்ணாதவங்ககிட்ட நம்ம எல்லாம் இதெல்லாம் எதிர்பார்க்கலாமா. ஓகே, அப்போனா கலகினாங்கன்னா யார்? முன்கோபி, ஷார்ட் டெம்பர். ஏன் அவன் மெடிடேஷன் பண்ணலை. மெடிடேஷன் பண்ணாத பயக்கிட்ட நீ எப்படி சாந்தமாக எதிர்பார்க்க முடியும்? எதிர்பார்க்கக்கூடாது. என் பையன் வந்து மக்கா இருக்கான், படிக்கலைன்னா ரொம்ப மார்க்கெலாம் எதிர்பார்க்கக்கூடாது. பாஸ் மார்க் அது வாங்கிடுறா தம்பி அப்படின்னு சொல்லணும் புரியுதா. ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது புரியுதா. இவன் கலகின முன்கோப்பியாக இருக்கான். இந்த மூக்கு டிப்பில் கோபம் வரும் இப்படி சில பேருக்குலாம். நான் ஒரு ஃப்ரெண்டு, நம்ம ஃப்ரெண்டு அஞ்சுகம் ஸ்கூலில் தான், அவன் வந்து இங்கிலீஷ் சொல்லிக் கொடுப்பான், நான் தமிழ் சொல்லிக் கொடுப்பேன். 2 பேரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 2 பேரும் பாஸ் பண்ணிட்டோம் எப்படியோ புரியுது. அவங்க வீட்டுக்கு போவேன் நான். போனால் எனக்கு இந்த சந்தியாவந்தனம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவங்க தாத்தா நல்லா பண்ணுவார் அவர் புரியுதா. அதை பண்ணிகிட்டே இருந்து இந்த பலகையில் உட்காந்து காயத்ரி ஜபம் இப்படி போத்திட்டு பண்ணிட்டுருக்காரு. இந்த பையன் இருக்கான்ல ஃப்ரெண்டு, அவன் வந்து ஏதோ அவன் வந்து குறும்பு பண்ணிகிட்டே இருப்பான், ஏதோ நச்சு பண்ணிகிட்டே இருப்பான். அவர் பண்ணும்போது அவருக்கு கோபம் மூக்கு மேலே டிப்பில் இருக்கும். அவர் ஷார்ட் டெம்பர். இந்த பலகை உட்காந்ததில்ல, உட்காந்த பலகை தூக்கி அடித்தார் அந்த பையனை. ஜஸ்ட்டு எஸ்கேப்பு புரியுதா. இல்லைன்னா இது காயத்ரி ஜபத்தினால் ஒருவன் இறந்து விட்டான் அப்படின்றது ஆகிடும் புரியுதா. கடைசி காலத்தில் அந்த தாத்தாவை வந்து முழுக்க பார்த்துக்கிட்டது இந்த பையன்தான், வெங்கட்ராமன் பேர் புரியுதா. இதெல்லாம் ஒரு அப்போ முன்கோபி. தியானம் பண்ணாதவனுக்கு கோபம் நேச்சுரலாக இருக்குமா. ஓகே, பிசினா. பிசினான்னா என்ன? பேரே பிசினா இருக்கு பாரு, குறுக்கு புத்தி, கரெக்டட் மைண்ட். ஓகே, நம்ம ஒன்று சொன்னால் அவன் ஒன்று பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பான், குறுக்கால் போய்ட்டுருப்பான், குறுக்கு புத்தி புரியுதா. அப்படி இருக்க இதெல்லாம் உபநிஷத் சொல்கிறது. யார்? சனத்குமார் சொல்கிறார். முருகனுடைய அவதாரம் அவர், முருகனுடைய அம்சம் அவர் சொல்கிறார் இதெல்லாம். உபவாதினகா. உபவாதினா என்ன? அதாவது இந்த வதந்தியை சொல்கிறதுல ஒரு ஆனந்தம். இன்னொருத்தரை பற்றி கலகம் பண்ணுறதோ, இன்னொருத்தரை பற்றி பேசுகிறதோ ஒரு அவளுக்கு தெரியுமா அவனுக்கு, ஐயோ அது ரொம்ப மோசமான கேஸ் தெரியுமா, அப்படி கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பெருசு பண்ணிவிடுவான். யார் இவங்களாம்? யார்? தியானத்துக்கு தியானம்னு பேரை கூட கேட்காதவர்கள். அப்போ தியானம் பண்ணுறது எவ்வளோ? இந்த சேவிங் இருக்குது, இந்த ஜென்ஸ் பண்ணுறது. ஓகே, சேவிங். அதுக்கப்புறம் இப்படி பண்ணுவாங்க, ஆப்போசிட்டு இப்படிதான். நமக்கு பாசிட்டிவாக சொன்னால் மாத்திரம் ஏற்றுக்காது புத்தி, நெகட்டிவாக ஆப்போசிட்டில் சொன்னால் ஓ இவ்வளோ பயமுறுத்தினா தான் கொஞ்சமாவது செய்வான் அப்படின்னு நாரதர் சொல்லியிருப்பாரோ இது நாரதருக்கு புரியுதா. ஏன்னா நாரதர் யார்? நாரதர் யார்? ஊர் சுற்றி புரியுதா, திரிலோக சஞ்சாரி, ஊர் சுற்றி. ஒரு
இந்த கவனிச்சுக்கோ, கலகம் பண்ணக்கூடியவர் எல்லாம் ரிலேட்டிவாக இருக்குது பாரு. எல்லாம் ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மந்தமாக இருக்கிறது. அப்போ நாரதா, புத்தியை விட தியானம் மேலானது. நீ எப்போ பார்த்தாலும் எங்கே ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்றாங்கன்னு சுத்தாத, ஒரு இடத்துல உட்காந்து அமர்ந்து தியானம் பண்ணு நாரதா. புரியுதா? இது நாரதற்காக சொல்லப்படுது, நமக்காக இல்லை. கடைசி சூத்திரம் ஸ்மரந்தீச்ச. கடைசி சூத்திரத்தில் என்ன சொல்கிறாரு? முன்னாடி ஸ்ருதி கொட்டேஷன், இப்போ ஸ்மிருதி கொட்டேஷன் கொடுக்குறேன் தியானத்துக்கு. யார்? நம்மளால தான் நிறையா சொல்லிருக்காரு தியானத்தை பற்றி. எப்படி உட்காரணும், எப்படி பார்க்கணும், கீழே எப்படி இருக்கணும், அதெல்லாம் நான் ரொம்ப டீட்டெயிலாக எடுத்திருக்கேன். புரியுதா? பகவத்கீதையில் நீங்கள் அந்த ஏரியாவில் போய் 6வது அத்தியாயத்தில் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கங்க. சுச்சௌ தேசே பிரதிஷ்டாப்பிய ஸ்திரம் ஆசனம் ஆத்மனஹா ந அத்யுச்சுருத்திய ந அதி நீச்சம் சைலாச்ச ந குசோத்திரம் உபவிஷ்ய ஸ்ரேன யுஜ்யாத் யோகமாத்ம விசுத்தாய. இந்த மான் தோல், புலித்தோல் இல்லை, அதெல்லாம் உட்காந்து தியானம் பண்ணணும். இப்போ நீ புலித்தோல் மான் தோல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிவிடுவான். அனிமல் இம்சன்னு சொல்லு. புரியுதா? நீ சாதாரணமாக இந்த புல் இதில் என்ன அந்த பாய் கோரப்புல், அது தர்ப அதில் மெடிடேஷன் மேட்டே வைக்கிறான். புரியுதா? எல்லாத்துக்கும் வசதி இருக்குது. புரியுதா? அந்த மாதிரிலாம் இருக்கிறது. ஆசனம் இல்லை, தர்பப்பையில் இந்த போட்டு ஆசனம் மேலே போட்டு அது மேலே மெடிடேஷன் பண்ணு. அதெல்லாம் வாங்கிடுங்க என்ன. ஸோ எப்போயோ நமக்கு சடனாக வரும்போது இதெல்லாம் வாங்க முடியாமல் போயிடும். முதல்ல வாங்கி வச்சுடுவோம். ஓகே, நீங்கள் போகும்போது சப்போஸு மெடிடேஷனே பண்ணாமல் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ. அப்போ ஒரு நிமிஷம் ஞாபகம் வந்ததுன்னா, இங்கே வாங்கி கிட்டக்க இதெல்லாம் நான் வாங்கினேன், ஆனால் செய்யவே இல்லை, மெடிடேஷன் பண்ண, என்னோட சேர்த்து இதை எரிச்சிடும். புரியுதா? நான் அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன் ஆவி ரூபத்தில். உத்கிராந்தி கதி ஆகதி, திரும்ப அடுத்த ஜென்மத்திலேயாவது மெடிடேஷனோட ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஆக்டிவாக பண்ணுறேன். புரியுதா? இதெல்லாம் பண்ணணும், நீங்கள் சொல்லணும். புரியுதா? பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில் தேசம் காலம் ஸ்திதி எல்லாத்தையும் பயன்படுத்துகிறார். ஓகே, அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, அவர் சொல்கிறாரு மத் சித்தா மத் பரஹா ஆசீத. இங்கே பாரு, நீ என்னையே மனசில் நினச்சி என்னையே இலக்காக வைத்து கொண்டு தியானம் செய்யி. தேயம் கிம் சகுண பிரம்ம விஷய மானச வியாபாரம் ஸ்மரந்தீச்ச. ஸ்மரந்தீச்சனா ஸ்ருதி டிக்ளேர் பண்ணுறது. ச இன்னொரு பிரமாணம் ஸ்மிருதி பிரமாணம் அப்படி சொல்கிறார். ஃபர்தராக என்ன சொல்ல போகிறாரு வியாசாச்சாரியார்? காலையில் 6 to 7 நம்ம கிளாஸ் இருக்குது. இப்போது நம்ம சாப்பிட்டுட்டு பெருமாளை கும்பிட்டுட்டு இங்கே வந்துடணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.